வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே அண்ணாமலையே முத்து விட போகிறாரு. போகும்போது சொல்கிறாங்க, முத்து அடுத்தாப்புல என்ன பிளான் வச்சுருக்க அப்படிங்கும்போது, கண்டிப்பாப்பா நான் வந்து நிறைய கார் வாங்கி ஓட்டணும் வைக்கணும்னு சொல்லி மீனா ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நான் மீனா சொல்கிற மாதிரி நிறைய கார் வாங்கி நான் ஓட்டுவேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா, ரொம்ப சந்தோஷம், மீனா சொல்லே கேட்டுருடா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலையை கொண்டு வேலையில் விட்றாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, எப்பா இங்கே பாருங்கள், நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வேலைக்கு வரேன்னு சொன்னீங்க, இப்போ அடிக்கடி கூப்பிட்றாங்க, உனக்கு முடியலன்னா இருந்துருப்பா, நானே பார்த்துக்கிறேன்ப்பா செலவெல்லாம், நீ ஏன்ப்பா பண்ணுற அப்படிங்கும்போது, டேய் என் செலவுலேருந்து எல்லாமே நீ தான் பார்த்துக்கிற, எனக்கு நல்லாவே தெரியுது, எனக்கு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்கிடா, அதனால தான் வரேன் முத்து, இல்லைன்னா நான் வரமாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா, உனக்கு முடியலைன்னா எனக்கு உனக்கு உடனே சொல்லியிருப்பா, அப்பா எல்லாம் வச்சுருக்கலாப்பா அப்படிங்கிறாங்க. எல்லாம் வச்சுருக்கேன்டா, நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் போகிறாரு. கொஞ்சம் தூரத்தில் போகும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே கிறிஷோட பாட்டி முடியாமல் கிடக்காங்க. என்னங்க நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இப்படி ஒரு ஆள் இருக்குது, நீங்கள் என்னென்னு பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது யாருமே மூச்சே காட்டல. அதில் 2 3 நாள் பேசுகிறாங்க. அந்த ஆளுக்கு மூச்சு பேச்சு இல்லையே, என்ன அவ்வளோதானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. முத்து ரொம்ப பயந்து போகிறாரு. நேராக மீனாவை ஃபோன் பண்ணி, மீனா நான் வந்து ஆஸ்பத்திரி போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னங்காச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகலை, கிறிஸும் பாட்டியும் திடீர்னுட்டு வந்து ஒரு இடத்துல நின்றாங்க, பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீ வா அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. வேறு எதுவும் சொல்லலை. மீனா பயந்துருன்னு சொல்லிட்டு அங்கே போனோன்னே தான் தெரியுது மீனாவுக்கு இப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க எனக்கு இப்படி சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது, மீனா நீ பயந்துடக்கூடாது, நான் சொல்லலை, வேறு ஒன்றும் கிடையாது, இவங்க சொந்தக்காரங்க எங்கே இருக்காங்க எது இருக்காங்க தெரியாது, கிறிஸ்ட பைய கேளு அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் வாடா அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னோடனே கிறிஸ்க்கு ரொம்ப பயப்படுறான். ஏன்னா ரோகிணி வந்து சொல்லியிருக்கிறாங்க, நீ வந்து என்னை பற்றி உண்மையை சொன்ன அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து உன்ட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம அம்மா பேசணும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ் எதுவுமே சொல்ல மாட்டான். எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறான். அப்போ ஃபோனை வாங்குறாங்க. ஃபோனை வாங்கி இதில் இருக்க நம்பர் பூரா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து ஒவ்வொரு நம்பரையும் எடுத்து கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு ஆள் வந்து, நான் வந்து அந்த அம்மாவுக்கு ரொம்ப உறவினர் அப்படிங்கிறாங்க. சரி, அவங்க பொண்ணு எங்கே இருக்காங்க அப்படிங்கும்போது, மெட்ராஸில் தான் இருக்காங்க, அந்த பொண்ணு பார்லர் வேலை பார்க்குது அப்படிங்கிறாங்க. என்ன வெளிநாட்டில் இருக்குன்னு சொன்னாங்க அந்த அம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க வெளிநாட்டிலாம் இல்லைங்க, யார்ட்டையும் கேட்டால் எதுவும் நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பிள்ளை ஏதோ கல்யாணம் முடிச்சிருக்கு, அந்த கிறிஸ் பையனையும் அவங்க அம்மாவையும் சொல்லாமே அது கல்யாணம் முடிச்சிருக்கும் போல, அதனால் வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் கால் பண்ணுறாங்க. இன்னொரு ஆள் கால் பண்ணும்போது அவங்க சொந்தக்காரங்களாம் வந்துடுறாங்க, வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, அது போக மூச்சு பேச்சில் என்னாச்சுன்னே தெரியல, டாக்டர்கிட்ட கேட்டால் நாங்கள் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாதுங்க, நீ சீக்கிரம் கிளம்பி வா அப்படிங்கிறாங்க. ரோகிணி அவசர அவசரமாக கிளம்பி வராங்க. அங்கே முத்து மீனா அவருக்கு பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிருக்கு. இவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சித்தி அவங்கள போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் வந்து உங்கள் அம்மாவை சேர்த்துருக்குறாங்க, அவங்க இல்லைன்னா அவ்வளோதான், உங்கள் அம்மாவுக்கு என்ன போகுதுன்னே தெரில அப்படிங்கும்போது மருத்துவ வச்சு சொல்லுதாங்க. இங்கே பாருங்கள், இவங்களுக்கு சுத்தமாக முடியல, இவங்களுக்கு இன்னும் வந்து எப்படி எத்தனை நாளைக்கு இப்படி இருக்குன்னு தெரியல, கூட இருந்து யார் பார்க்க போகிறா அப்படின்னு கேட்கும்போது அவங்க மோவா இருக்கா அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காங்க. அப்போ முத்து மீனா அங்கேருந்து அனுப்புனா தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லுதாங்க. அப்போ முத்து மீனா வெளில அனுப்புறதுக்குள்ள வேலையை பார்க்குறாங்க. முத்து மீனாவும் போகவே இல்லை. அப்போ ரோகிணி சொல்லிடுறாங்க சித்திட்ட, நான் வந்தால் மாட்டிப்பேன், இவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிறாங்க. அப்போ கூட எங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலை. அப்போ அவங்க சொந்தக்காரங்க சொல்ல, நாங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் போங்க அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க நானே சாப்பாடு கொண்டு கொடுக்குறேன், நானே இந்த அம்மாவை பார்த்துக்கிறேன், அவங்க பொண்ணு தான் வராங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்தபடியா இல்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவே வந்து சாப்பாடெலாம் கொண்டு வந்து பார்த்துக்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, எங்கள் அம்மாவை நீ எனக்கு பார்க்க தெரியாதா, ஐயோ பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ள கோபமாக இருக்கிறாங்க. இப்படியா இருக்குது. அங்கே திலீபனும் ரதியுமே ரொம்பவே பழகுறாங்க. பழகையில் வந்து பார்வதி பார்த்துட்டு இது மாதிரிலாம் பண்ணாதீங்க வைக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க கேட்குறது மாதிரி இல்லை, மாஸ்டரே வந்து எங்களை ஃப்ரீயாக விட்டா நீங்கள் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு அவங்களுக்கு உடம்புக்கு சரியாக பிறகு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ விஜயா ரொம்பவே சத்தம் போடுறாங்க, எப்படி நீங்கள் கூப்பிட்டு வரலாம் கண்டவங்களா அப்படி அப்படிங்கும்போது ரோகிணிக்கு ரொம்பவே அழுக வருது. நம்ம அம்மா வந்து கண்டவன்னு சொல்கிறாங்களே, நம்மளால் ஆஸ்பத்திரி போய் ஒழுங்காக பக்கத்தில் கூட இருக்க முடியலையே, இந்த மீனாவும் முத்தும் அப்படி பண்ணுறாங்களே, நம்மளுக்கு கடுப்பு கிளப்புது எல்லாமே இவங்க தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி கண்டவங்களாம் இருக்கக்கூடாது அப்படின்னோன்னா, மீனா யாருக்கு இந்த ரோகிணியோட அம்மாவுக்கு ரொம்ப மனசங்கடமாயிருது, நம்மளே நம்ம அம்மாவை இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ முத்து சொல்கிறாரு அண்ணாமலைட்டேப்பா, பாருங்கப்பா நம்ம வீட்டுக்கு வந்தவங்க அம்மா இப்படி பேசுன்னு பாருங்கள் அப்படிங்கும்போது, விஜயா உனக்கு மனசாட்சின்னு ஒன்று கிடையாதா, நம்ம உடம்பு முடியாதவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உன் நாட்டில் ஏகப்பட்ட பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், எல்லோரும் வீட்டுக்கு வந்தால் நம்ம எப்படிங்க இது பண்ண முடியும் அப்படிங்கும்போது, அந்த கிறிஸ் பையன் நம்ம வீட்டில் உள்ள பையன் மாதிரி, நீ வந்து என்ன எப்படி பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி எப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க போயிட்டாங்களா, அதோட விடுங்க அப்படிங்கிறாங்க. நேராக அவங்க வந்து அம்பத்தூருக்கே போயிருந்தாங்க. அம்பத்தூரில் கொண்டு மீனாவை முத்து விட்டு வந்துடுறாங்க. அடிக்கடி வந்து பார்த்துக்கிடுதோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொந்தக்காரங்களும் வந்துடுறாங்க. அப்போ ரோகிணிக்கு அவங்க சொந்தக்காரங்க மறுபடியும் கால் பண்ணி, நீ இப்போமாவது வருவியா இப்படி, உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த பிறகு வருவியா அப்படி அப்படிங்கிறாங்க. சரி வேறு வழி இல்லாமல் ரோகிணி போகிறாங்க. ரோகிணி தன்னோட சுயநலத்தில் தானே இருப்பாங்க, வேறு வழி இல்லாமல் போய் பார்க்குறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, தயவுசெய்து இங்கே வராத ரோகிணி, நான் சொல்லுதான் நினைக்காத அப்படிங்கும்போது, என்னம்மா எப்பவும் கல்யாணி தானே கூட என்ன இப்போ ரோகிணின்னு கூப்பிடுதா அப்படிங்கிறாங்க. இப்படி தானே ஏமாற்றிட்டுருக்கேன்,
நீ ஏமாத்துறதாங்க நினச்சிக்கிறேன், நான் என் பேரனை பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, அதான் நீ பார்க்கறது லட்சம் தெரியுது, ஒழுங்காக சாப்பிட்ருக்க வேண்டியது, நான் ரோட்டில் போகும்போது எப்படி ஆகிட்டு பார்த்துடல அப்படிங்கும்போது, எனக்கு வயசாகிட்டுடி, எனக்கு அப்புறம் அவனை நீ பார்த்துப்பான்னு நினச்சேன், ஆனால் நீ பார்க்க மாட்டேன், ஆனால் அவனை எங்கே கொண்டு கரெக்டாக சேர்க்கணுமோ நான் சேர்த்துருவேன், முத்து மீனாட்டா கொடுத்தா அவங்க நல்லாவே பார்த்துக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, என் வாழ்க்கையை காலி பண்ணதே அவங்க தான், அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, ஏய் நிப்பாட்டுடி, ஏன் அப்பா பார்த்தாலும் இந்த முத்து மீனாவை குறைச்சி பேசுறதுலேயே வேலையாச்சிக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா காரணம் அவங்க தானே, கிறிஸ் எவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க, உன்னோட நல்லா தாண்டி பார்த்துக்குறாங்க, நீ வந்து பெற்று போட்டதோடு சரி, அதுக்கப்புறம் எல்லாமே நான் தான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் முத்து மீனாவுக்கும் என்னடி சம்மந்தம், இவனை பார்க்கணுன்னு என்ன இருக்குது, பாசத்தில் பார்க்காங்க, நீ ரொம்ப ஓவராக பண்ண போகிற, வேணான்னு பாரு, உன் வீட்டில் அந்த கிறிஸ் வந்து இருப்பான், அன்னைக்கு நீ வந்து என் மோகம்னு நீ சொல்ல முடியாது, அவனும் சொல்ல மாட்டான், பார்த்துட்ரு அப்படிங்கிறாங்க. டேய் கிறிஸ், அம்மா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போதுமா நீ எனக்கு வேண்டாமான்னா, எனக்கு வந்து முத்து மாமாவும் மீனா அத்தையும் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. டேய் நான் உனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி கிறிஸை போட்டு ஒழுக்கிறதுக்கு போகிறாங்க. உடனே அவங்க பாட்டி சொல்லுவாங்க, கிறிஸ் மேலே கை வச்சா அவ்வளோதான், ஒழுங்கு மரியாதை பேர் அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லையா, அந்த முத்து மீனை தான் முக்கியமா அப்படிங்கிறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்க தான் முக்கியம்னு தெரியுது, நீ கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. ரொம்ப கடுப்பில் ரோகிணி ரொம்ப வெளியில் வராங்க வீட்டுக்கு வந்து, இந்த மீனாவையும் முத்தையும் சும்மி விடக்கூடாது அப்படின்னு நினைக்காங்க. உடனே மீனா நல்லாவே சமைச்சு வச்சுருக்காங்க, எப்படி ஆண்டிக்கிட்ட எப்படியாவது கடுப்பை கிளப்பி விடணும்னு சொல்லிட்டு நேராக வத்தப்பொடி நிறைய கொண்டு போட்டுதாங்க. சாப்பிடும் போது விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. அப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு, அண்ணி இவ்வளோத்துக்குள்ளே போட மாட்டாங்களே அப்படின்னு ரவி சொல்லுதாங்க, சுருதின்னு சொல்லுதாங்க, மீனா இவ்வளோத்துக்குள்ளெலாம் உர போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. மீனா வழக்கம் போல் அங்கே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மீனா என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறோம். அத்தை குழம்பு தான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ உரப்பா போடுவேன் அப்படிங்கும்போது டேஸ்ட் பண்ணி பார்க்காங்க. அத்தை நான் இது போடவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ வேறு யார் கொட்டினா அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ கிச்சனுக்கு போனது ரோகிணி மட்டும்தான். ரோகிணி நான் சமைச்சு வச்சுட்டு வந்துட்டேன், நீங்கள் தான் போனீங்க அப்படின்னா, அதுவும் போகல வைக்கல அப்படிங்கிறாங்க. அங்கே மிளகாட்டப்பா சிந்தி கிடக்கு. அப்போ இது வேறு யாரோ போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது, எப்பா மீனா வந்து எப்போவுமே ஒழுங்காக தான் சமைப்பா, இந்த மாதிரி உரப்பெல்லாம் போட மாட்டா, உங்களுக்கு தெரியுமில்லப்பா அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு தெரியுமாடா அப்படின்ட்டு சொல்லும் போது முத்து சொல்கிறார், எல்லோரும் கடையில் ஆர்டர் பண்ணிடலான்னு கடையில் ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ தான் ரோகிணி நினைக்காங்க, மீனா மேலே என்ன இப்போ கோவம் வராமல் இருக்குது, மற்ற நேரத்தில் என்னெல்லாம் கோவமாக பேசுவாங்க, வீட்டு விட்டு வெளியே போகணும் கூட பேசுவாங்களே, இப்போ எதுவும் பேசலேன்னு நினச்சிட்ருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்போ திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, ஆஸ்பத்திரி கூட்டி போகிறாங்க. அப்போ கூட இருந்து பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, மீனா தான் பார்த்துக்குறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது, நம்மளுக்கு ஒரு முகம் இல்லாதனால வந்து இவெல்லாம் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி இருக்குது, இந்த ரோகிணி நம்மளை வந்து பெருசாக பேசுகிற மாதிரி பேசுவா, தலைமாட்டில் உட்காந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. 2 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு ரோகிணியை ரொம்பவே சத்தம் போடுறாங்க, எனக்கு உடம்பு முடியல, தலைமாட்டிலேருந்து பார்க்க மாட்டியா அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி எனக்கு ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு என்னால் பண்ண முடியாது, அதனால தான் நான் இருக்கல வைக்கல அப்படின்ட்டு சொல்லுதாங்க. உடனே ஏன் மீனா மட்டும் இருக்கால அப்படிங்கும்போது, மீனா மேலே கூடுதலாக பாசம் வந்துட்டுருக்கா, பார்க்கலாம் எப்படி மீனாவுக்கும் உங்களுக்கும் பாசம் தொடர்ச்சியாக வருதுன்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ரோகிணி. நாட்கள் நகரும்போது விஜயாவுக்கு நிறைய பேர் வந்து நடனப்பள்ளியில் சேருதாங்க. பணம் நிறைய வருது. பணம் நிறைய வந்தோடனே நகை நட்டு எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு யாரை பார்வதி அம்மாவை கூப்பிட்டு போய் அங்கங்கே நகை எடுக்காங்க வைக்காங்க, எல்லாம் நடக்குது. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அதை பயன்படுத்திக்கிட்டு ரதியும் தீபனும் வந்து ரொம்ப சந்தோஷமாக சேர்ந்துருக்குறாங்க. இப்போ இதை பார்த்துட்டு பார்வதி ஒரு நாள் வந்து தீபனை கூப்பிட்டு சொல்லுதாங்க, ரதியும் கூப்பிட்டு சொல்லுதாங்க, நீங்கள் பண்ணது சரி கிடையாது, விஜயா வந்து உங்களை ஃப்ரீயாக விட்றா, நீங்கள் வந்து அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறீங்க, சரி கிடையாது அப்படிங்கும்போது மாஸ்டர் நாங்கள் என்ன சொல்லுவாங்க, அதாங்க அப்போ நீங்கள் சொல்லுறதாங்க கேட்கணும் அவசியம் இல்லை, உங்கள் வீட்டில் எங்கள் மாஸ்டர் வேணால் நடனப்பள்ளி நடத்தலாம், நீங்கள் சொல்லுறதை கேட்குறாங்க ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பார்வதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்படியே இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் நடனப்பள்ளியில் எல்லாருக்கும் நடனம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ திடீர்னு ரதி வந்து பொசுக்குன்னு விழுந்துருந்தாங்க. என்னாச்சு ரதிங்கிறாங்க. தண்ணி தெளித்து பார்க்குறாங்க, நம்ம பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கலை. அங்கே ரதி வந்து மாசமாக இருக்காங்க. அப்போ அது தெரியாத இவங்க முழிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க ஒரு மருத்துவச்சியை கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது நீங்கள் பாட்டி ஆகிட்டீங்க அப்படிங்கிறாங்க விஜயாவை. நான் பாட்டி ஆகிட்டேனா, எனக்கு அவ்வளோ வயசு ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவங்களோட அம்மா நீங்கள் தானே அப்படிங்கிறாங்க. அம்மாலாம் கிடையாது, நான் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. சரிங்க யாரோ இந்த பிள்ளை மாசமாக இருக்குது அப்படின்னோடனே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. ஏன்னா அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை. அப்படின்னு ஒன்று விஜயா ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு, பார்வதி அப்படி என்ன பார்வதியா, அந்த ரதி வந்து தீபம் கூட பேச உனக்கு தெரியாதா அப்படிங்கும்போது தீபன் ஓட ஆரம்பிச்சிருது. என்ன தீபம் ஓடமுன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகலை, எதுவும் பிரச்சனையான ஓட தானே செய்வான் அப்படிங்கிறாங்க. அங்கே தீபன் நிற்கலை, கிளம்பிடுதாரு. இங்கே ரதி முழிச்சு பார்க்காங்க, தீபனை காணலை. ஐயோ தீபனை காங்கலையேங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடாமல் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. பார்வதி என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, நம்ம 2 பேரும் என்ன ஆக போகிறோம்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேரும் என்ன ஆகணும், நீ தான் மாஸ்டரு, என் வீட்டில் நடத்தின அவ்வளோதான். விஜயா எனக்கும் பயமாக தான் இருக்குது, நான் கிளம்புதேன், என் சொந்தக்கார வீட்டை பார்த்து நீ வீட்டுக்கு கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. பார்வதி எனக்கு தீரப்போ பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ எப்படியோ போ அப்படிங்கிறாங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சி விஜயா பரபரப்பாக
விஜயா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே போய் ரொம்ப பயந்தாப்புல உட்காந்துருக்காங்க ஹாலில் போய். உடனே மீனா கேட்காங்க, என்னத்த எதுவும் வேணுமா அப்படிங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற. என்னத்த ஒரு மாதிரி இருக்கீங்க, ஒன்றும் இல்லை நீ போ அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு என்ன ஆக போதோ ஏதாவது போதும்னு முடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அதான் காரணம். இங்கே ரதி ரொம்ப அழுதுகிட்டு வீட்டுக்கு போனோன்னா அவங்க அப்பா கேட்குறாரு, ஏன் அழுதுகிட்டு இருக்கா, நடனப்பள்ளியிலேருந்து வந்ததுமே அழுதுகிட்டு இருக்கு, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் உன்ட்ட தனியாக பேசணுமா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மாட்ட. அவனே என்னாச்சு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நானும் தீபனும் லவ் பண்ண உனக்கு தெரியுமில்லாமா, அப்பாவுக்கு பிடிக்கல அப்படிங்க, அவனை பற்றி பேசாதே அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் இந்த மாதிரி ஐட்டமா அப்படின்னா அவங்க அம்மா நட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது அப்பா கேட்டுட்டு பயங்கர கடுப்பாயிருந்தாரு. அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில, இப்படி சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னோன்னா அவன் ஓட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னோன்னா, ஆஹா இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் எங்கள் மாஸ்டர் தான் காரணம், எங்களை வந்து ஃப்ரீயாக விட்டாங்க, நாங்கள் ஃப்ரீயாக இப்படி பண்ணி விட்டதுனால இப்படி ஆகிட்டு அப்படி இப்படின்னு சொன்னோன்னே சரியான காண்டாயிருது. அந்த விஜயாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறேன். ஏங்க நீங்கள் இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து அவங்க வேண்டியவங்கள்லாம் கூப்பிட்டு போய் விஜயா வீட்டை நொறுக்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போகிறாங்க, விஜயா ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயானை யார் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அவா இவான்னு பேசாதாங்க, அது எங்கள் அத்தை அப்படிங்க. என்ன அத்தை இவ்வளோ சும்மிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இழுப்புக்கு போகிறாங்க. அப்போ மீனா, எங்கள் அத்தை மேலே கை வச்சிங்க அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த விஜயா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இவ்வளோ பேர் நிற்காங்க, அவ்வளோ பேர் நின்றாலும் இந்த மீனா வந்து எகிறதால நம்மளுக்கு ஒன்றும் விடமாட்டா போலுக்க அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இங்கே ரோகிணி பம்முதாங்க, நம்மளுக்கு தான் ஆகிடக்கூடாது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மீனா ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் அத்தையும் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு நினைக்கும் போது ரோகிணிக்கு மனசில் என்ன சந்தோஷம்னா, எப்போ பார்த்தா நம்மளை எதையாவது பேசுவாங்க, இந்த ஆண்டி மாட்டிட்டு முழிக்கட்டும் அப்படின்னு நினைக்காங்க. என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. கேட்கும் போது தான் சொல்லுதாங்க, என் பிள்ளை ரதி இப்படி ஆகிட்டா அதுக்கு எல்லாம் காரணம் மாஸ்டர் தான் அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா எங்கள் மாஸ்டர் தான் காரணம்னு சொல்லுதீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே யார் ரோகிணி சும்மா ஏற்றி விட்டதுக்காக. உடனே இல்லை உங்கள் மாஸ்டர் தான் காரணம், அவங்க 2 பேரும் ஃப்ரீயாக போகாது காரணம் இவங்க தானே அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்ல ஆரம்பிச்சிடறாங்கம்மா, அத்தை எவ்வளவோ சொன்னாங்க இந்த மீனா, நீங்கள் கேட்டிங்களா? அப்பவும் கூட மீனாவை நீங்கள் வந்து என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு தெரியும், நீ அவன் வரக்கூடாது வைக்கூடாதுன்னு சொல்லி நான் பேச அப்படின்னு சொல்லி மீனாவை பேசுனீங்க, இப்போ பாருங்கள் எப்படி வந்து நிற்கு அப்படிங்கும்போது, சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி கேட்காங்க. உடனே என்ன பண்ணலாம், இவங்களை உள்ளே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் பேப்பரில் எழுதி கொடுத்துருந்தாங்க. இங்கே விஜயாவுக்கும் ஏகப்பட்ட பயம். ஆகா உள்ளே பேரும் போலிக்க அவங்க யார் ஸ்டேஷனுக்கு போகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டேஷன்லேருந்து வராங்க. ஏம்மா அங்கே விஜயானா யார் அப்படிங்கிறாங்க. உடனே நான் தான் சார் அப்படிங்கிறாங்க. உடனே பயந்துட்டு போய் அண்ணாமலை ஃபோன் அடிக்காங்க. எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கே நீ ஸ்டேஷனுக்கு கூப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிற இந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சுனோன்னா அண்ணாமலை முத்துக்கிட்டலான்னு சொல்லி நேராக எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போயிருந்தாங்க. அங்கே விஜயா வச்சுருக்காங்க. சார் இப்படி நடந்து போச்சு, அதுக்கும் விஜயாவுக்கு என்ன சார் சம்மந்தம், விஜயா விடுங்க அப்படிங்கும்போது, இல்லை விட முடியாது அப்படிங்கிறாங்க அண்ணாமலைட்ட. உடனே சார் என்ன செஞ்சால் தான் எங்கள் அம்மா விடுவீங்க அப்படிங்கும்போது, எப்பாங்க பாரு அந்த ரதி பிள்ளை இப்படி இருக்குது, அந்த பையன் ஓட்டான், அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மா தான் சொல்லுதாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அது போக இவங்க நடன பள்ளி நடத்துக்கு வைக்கிறதுக்கு எதுவுமே பெர்மிஷன் வைக்கலாம் வைங்களான்னு சொல்லுதாங்க. ஏதாவது ஒன்றுனா நாங்கள் தான் பொறுப்பு, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே நேராக வந்து முத்து மீனாவும் போய் ஐயா வீட்டில் பேசுகிறாங்க. யார் வீட்டில், ரதி வீட்டில் பேசுகிறாங்க. ரதி வீட்டில் பயங்கர காண்டாக இருக்காங்க. தம்பிங்க பாரு என் பிள்ளை வாழ்க்கையை போச்சு, அது போக அந்த பேலை காங்கலை, நீ அவனை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசிவிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் வந்து நேராக அவங்க அம்மாட்ட போகிறாங்க. அந்த பையனோட ஃபோட்டோ இதில் இருக்கா அப்படிங்கும்போது, ஆமாம் நம்ம வீட்டில் ஃபைலில் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் எடுத்து முத்து டிரைவர் தானே, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அனுப்புதார், செல்லில் அனுப்புதார். இந்த மாதிரி இந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன், இவனை எங்கேயாவது பார்த்தீங்களா வச்சுக்கலாம் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இவனே எல்லாமக்காரன் சரிமக்கான்னு எல்லோரும் சொல்லுதாங்க. திரும்பி ஒரு காரில் போயிட்டுருக்காரு, அந்த நேரத்துக்கு போயிட்டுருக்காரு. அந்த டிரைவரும் முத்துவோட ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்காரு. அவருக்கும் முத்து அனுப்பினோன்னா இது யார் முத்து அனுப்பியிருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. தான் காரில் வந்தவர் இவரில் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாச்சி நான் ஒரு டீ மட்டும் குடிக்கணும், குடிச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த காரை விட்டுட்டு எதாவது ஒரு கடையில் டீ குடிக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு முத்து கிளம்புன. முத்து நீ ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கலாம், யார் அப்படிங்கும்போது, அவன் என்னாரு இப்படி பண்ணிட்டான்ப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அவன் என் காரை தான் வந்திருக்கான், சரி நான் உனக்கு சொன்னால் நல்லா இருக்குமென்னு பார்க்கேன் அப்படி. எந்த இடத்துல எனக்கு அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. நேராக முத்து குறுக்காவில் வந்துருந்தாரு. வந்துட்டு இறங்கியா அப்படிங்கிறாங்க. இறங்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை 4 போட்டோன்னே என்ன தயவுசெய்து நீ விட்டுருங்கண்ணே அப்படின்ட்டு, ஒரு பிள்ளை வாழ்க்கையை வம்பாக்கிட்டு மாட்டில் விட்டுட்டு போகணுமா, ஒழுங்கு முறையாக வந்து சேரடா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து காரில் ஏறிதார். காரில் ஏறி நேராக ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே விஜயா பார்த்துட்டு, விஜயா கடுப்பாக இது கொஞ்சம் என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவனம் போட்டு வெளுவெளுன்னு இருக்காங்க. ஒன்றால் நான் ஜீரணியுமாடா, ஒன்றால் நான் உள்ளே இருக்கணுமாடா அப்படிங்கிறாங்க. மாஸ்டர்னு என்னை கூப்பிட்டாடா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து ஸ்டேஷனில் சொல்கிறாங்க, ஏப்பா இவன் வந்தால் மட்டும் இல்லை, நான் என்ன சொன்னேன், அந்த தீபன் அந்த ரதி வீட்டில் வரணும்ப்பா அப்படிங்கிறாங்க. நேராக தீபனை கூப்பிட்டுக்கிட்டு ரதி வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பையன் வந்துட்டான் அப்படிங்கும்போது தீபனை போட்டு வெளுக்காங்க. சார் நடந்து போச்சு, இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிக்க வேலையை பாருங்கள் அப்படிங்கும்போது, எப்பா
அவங்க வீட்லேயும் சம்மதிக்கணும்பா, அதான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க ரதி வீட்டில். உடனே முத்து மீனா போய் அங்கே போய் பேசுகிறாங்க. பேசணுன்னா அவங்களுக்கும் சம்மதமாக ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்சு வைக்காங்க. அவங்க மனக்கோலத்தோடு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் அவங்கள வெளியிடுங்க அப்படிங்கும்போது, ஏம்மா இப்போ அவங்க சொல்லுவாங்க வெளியே விட்டுருதோம், ஆனால் நீங்கள் வந்து பேப்பரை சரி பண்ணிடுங்க, நடனப்பள்ளி நடத்தை கரெக்டாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப பயந்து விஜயா வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ எதுவும் வேணுமான்னு விஜயா சாப்பிட்றதுக்கு வேணுமான்னு மீனா கேட்காங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுதாங்க, விஜயா அங்கே பாரு, மீனா சொல்லிச்சு அப்பவும் நீ கேட்கல, நான் சொன்னேன் வயசாகி போச்சு உனக்கு நடனப்பள்ளிலாம் வேண்டாமா, தேவையில்லாத வேலை அப்படின்னு சொன்னேன், அப்பவும் கேட்கல, இப்போவும் சொல்லுதான் கேட்டுக்கா, உனக்கு நடனப்பள்ளி வேண்டாம் எதுவும் வேண்டாம் அப்படிங்கும்போது, ஏங்க இப்போ புதுசாக நிறைய பேர் சேர்த்துருக்கேங்க, அதுவும் பணம் நிறைய வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் பாரு விஜயா, நான் வேணால் அதை நான் எப்படியாவது பேங்கில் லோனை கிண போட்டு தந்துருந்தேன், அதை கொடுத்து முடிச்சிரு, தேவையில்லை நம்மளுக்கு வந்து நம்மளால் வந்து பார்வதிக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது, அப்போ தான் ஞாபகம் வருது, ஆகா பார்வதி எங்கேயோ போனாலும் அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு ஃபோன் அடிக்காங்க. பார்வதி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு வா அப்படின்னா பார்வதி வந்துருந்தாங்க. வந்தோடனே விஜயா கேட்குறாங்க, ஒரு பிரச்சனை நீ ஓடிடுவியா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் உனக்கு வீடு தந்திருக்கேன், நாளைக்கு ஏதாவது ஒன்று நான் தான் மாட்டுவேன், அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்லுதாங்க, ஏம்மா இவ்வளோ இன்னும் எந்த பிரச்சனையும் வராது, நடனப்பள்ளி நடத்த மாட்டா அப்படிங்கும்போது, அதே என்னங்க நீங்கள் சொல்லிங்க, நான் நடனப்பள்ளி நடத்தாம போகிறேன், இப்போ நிறைய பேர் சேரதான் இருக்காங்க, எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு வரேன் இருக்காங்க அப்படிங்கும்போது, விஜயா இவ்வளோ இது இருக்கும்போது எல்லாம் பண்ண வேண்டாம், அவங்கள வந்து வர வேண்டாம்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வந்து பார்வதி கூப்பிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. இவர் என்ன எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, உங்கள் வீட்டுக்காரர் சொல்லதாம்மா நானும் சொல்லுதேன், என் வீட்டில் நடனப்பள்ளி நடத்த எனக்கு இருக்குது ஒரே வீடு, என் மோனும் இல்லை மருமோனும் இல்லை, என்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, இப்போ நான் வந்து இருக்கிறதுக்கு ஒரே இடம் அதுதான், அந்த இடத்தையும் விட்டு நான் வேற எங்கேயும் போக முடியாது விஜயா, தயவுசெய்து நடனப்பள்ளி நடத்தாத அப்படிங்கும்போது, பார்வதி சொல்லுதாங்க, உனக்கு வாடகை தரேன்னா தரேன், இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, பார்வதிக்கு ஒரு வழி தெரியல, சரி நம்ம ஃப்ரெண்டாக இருக்கா, என்ன நடந்தாலும் சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வீட்டை பார்த்து போகிறாங்க. விஜயா நினைக்காங்க, எப்படியாவது பெர்மிஷன் வாங்கணும், என்னச்சிய வெளியே போகணும்னா ஆயிருமோன்னு பயமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, மீனாவை நினைக்காங்க, மீனா வந்து நம்மள்ட்ட தான் சாதுவாக இருப்பா, வெளியே யாரை ஒன்றா விடவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, காலையில் நான் வந்து பெர்மிஷன் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. நான் ஒத்தியில் போக முடியாது, மீனா வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, எனக்கு வியாபாரம் இருக்குத, நீங்கள் ரோகிணியை கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி வந்து வேஸ்ட்டு, நீ வா அப்படிங்கிறாங்க. அப்போ மேலும் கடுப்பாகுது இந்த ரோகிணிக்கு, நான் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருங்க எவ்வளோ நாளைக்கு இது ஓடுது நான் பார்க்கேன் அப்படின்னு நினைக்காங்க. இங்கே மீனாவை கூப்பிட்டு போய் எங்கே எழுதி கொடுக்கணும் அதெல்லாம் எழுதி கொடுக்காங்க, பெர்மிஷனும் இன்னும் ஒரு வாரத்தில் வந்து வாங்கிக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். வீட்டில் வந்து சொல்லுதாங்க, பெர்மிஷன் உடனே கிடைக்காத ஒரு வாரம் ஆகுமா அப்படிங்கும்போது, ரோகிணி நினைக்காங்க, சரி ரைட்டு இந்த பெர்மிஷன் கிடைக்க விடாமல் ஆக்கணும், அப்படின்னா தான் இந்த ஆண்டியை வந்து வசமாக சிக்க வைக்க முடியும், எனக்கும் ஒரு மனோஜுக்கு வந்து ஒரு வாழ்க்கை நல்லா அமையணும்னா அந்த ஆண்டி வந்து உள்ளே இருந்தால் தான் லைக்கு அப்படின்னு நினைக்காங்க. அப்போ பெர்மிஷன் வாங்கிறதுக்கு என்ன வழியோ பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக சுருதியோட அம்மாவை பார்க்க போகிறாங்க. இந்த மாதிரி நடனப்பள்ளி நடத்துறதுக்கு எங்கள் ஆண்டி வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, அதை பண்ணக்கூடாம ஆக்கணும் அப்படிங்கும்போது, ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்க அப்படிங்கும்போது, இல்லை மீனாவை தான் பெருசாக நினைக்கிற அளவுக்கு பண்ணுவாங்க, அதனால் அந்த பெர்மிஷன் கிடைக்கலனா கண்டிப்பாக வந்து உங்கள் மோளையும் நீ தான் பெருசாக நினைப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அங்கே பேசி பெர்மிஷன் கிடைக்காத அளவுக்கு பண்ணுதாங்க. அப்போ பெர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது விஜயா வந்து இன்னும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது போலுக்கு, நம்மளுக்கு பெர்மிஷன் தர மாட்டேன்ட்டாங்க, இனிமேல் நடனப்பள்ளியை நடத்த முடியாது, இன்னும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி முடங்கி போய் உட்காந்துருக்காங்க. இதை பார்க்கும்போதெல்லாம் மீனாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. மீனாவை பொறுத்த மட்டும் யார் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாலும் அவங்க நல்லது மட்டுமே பண்ணுவாங்க, அந்த குணத்தில் அவங்க அப்படி இருக்காங்க. அப்போ மீனாவை பார்த்து சுருதி கேட்குறாங்க, என்ன மீனா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை ஆன்ட்டி அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஏன் அப்படி இருக்கீங்க மீனா, உங்களுக்கு அவங்க வந்து வேண்டாத வேலை தான் எல்லாமே பார்ப்பாங்க, அவங்க எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படிங்கும்போது, அப்படி என்னால் விட முடியல, எங்கள் அத்தை எப்போவுமே கெத்தாக தான் இருப்பாங்க, மீனா அதை செய் இதை செய்வாங்க, எனக்கு வந்து அதுதான் பார்க்க நல்லாயிருக்கும், இப்போ பாரு எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க, போகிறாங்க வராங்க. அந்த நடனப்பள்ளியை அவங்க ரொம்ப நேசித்தாங்க. இப்போ நடனப்பள்ளி நம்ம நடத்த முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிறாங்க, எப்படியாவது அதை நடத்த வைக்கணும், பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டுறாங்க, என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, மீனா நீங்கள் வந்து நம்ம ஆன்ட்டிக்கு வந்து நல்லது பண்ண நினைக்கிங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நல்லது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி வாங்க நமக்கு தெரிஞ்ச அதிகாரியை பார்ப்போன்னு சொல்லி பார்த்து பெர்மிஷன் ரெடி பண்ணிடுறாங்க. அத்தை இந்த பேப்பரை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொடுக்குறாங்க. இது என்னது அப்படிங்கிறாங்க. நடனப்பள்ளி நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்க அதான் தரமாட்டேன்னாங்களே அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தேன், சுருதி கேட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு பேசி உடனே ரெடி பண்ணியாச்சு அப்படின்னோடனே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம். விஜயா அதை வாங்கிக்கிட்டு பார்வதி முன்னாடி சொல்லுவாங்க, பார்வதி இன்னும் வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நடனப்பள்ளி வைக்கிறதுக்கு எந்த பிரச்சனை கிடையாது, எல்லா பெர்மிஷன் கிடச்சிச்சு அப்படி. அது எப்படி கிடச்சி அதான் கிடைக்காதுன்னாங்களே அப்படிங்கிறாங்க. அதான் சுருதி மீனாவும் சேர்ந்து ரெடி பண்ணிட்டாங்க, என் பணக்கார மருமக இருக்கால சுருதி அவர் ரெடி பண்ணி தந்துட்டா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவை பார்க்கும்போது மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அத்தை மறுபடியும் இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கு பூரா ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. ஏன்னா ராஜேஷ் தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர்
ஒரே நாளில் சேருதுன்னு சொன்னாங்களா, அதுக்கு முன்னாடி தான் இப்படி ஆயிடுச்சு. அவங்களாம் பணக்காரங்க, அவங்ககிட்ட ஆளுக்கு 10,000 வேணாலும் 20 பேரும் என்ன ஆச்சு, 2,00,000 மொத்தமாக கிடைக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க இந்த விஜயா. அப்போ நாளைக்கே வாங்க அப்படின்றாங்க. ஆனால் மீனா வந்தால் தான் அங்கே போக முடியும்னு மனநிலையும் வருது. ஏன்னு கேட்டால் எதுவும் ஆயிருமோ, ரதி குடும்பத்தால் இல்லை இவங்க தீபம் குடும்பத்தால் எதுவும் ஆயிருமோன்னு சொல்லி பயப்படுதாங்க. அப்போ காலையிலே மீனா வந்து பூ வியாபாரத்துக்கு கிளம்புதாங்க. அப்போ நீ நடனப்பள்ளிக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. அத்தை எனக்கு பூ வியாபாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி பூ வியாபாரத்தை முடிச்சுட்டே போவோம் அப்படிங்கும்போது மீனாவுக்கு ஒன்றும் வரல. அத்தை நான் பூ வியாபாரம் வெயிலில் அங்கங்கே தெருவில் கொடுக்க வேண்டியிருக்கும், 50க்கு 100க்கும் நான் ஏதாவது செஞ்சுட்ருப்பேன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் வியாபாரம் தானே, நான் வரேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்க்கும்போது ரோகிணிக்கு இந்த மாதிரி சூழ்நிலை கூட என்னை கூப்பிடணும்னு தோணலை, இப்படி பெர்மிஷன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி முழிக்காங்க. அப்போ தான் விசாரித்து பார்க்கையில் ஸ்ருதியும் மீனா வந்து சேர்ந்து தான் இப்படி பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இங்கே பூ வியாபாரத்துக்கு அங்கங்கே மீனா கூட போகிறாங்க. யார், இந்த விஜயா. இதை வந்து ரோகிணி செட் பண்ண ஆட்கள் வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அதை போட்டு விடுதாங்க. இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. நம்ம அந்த பூக்காரி கூட ஒரு நாள் தான் நடனப்பள்ளிக்கு போனோம், அதுக்குள்ளே எல்லோரும் எடுத்து போட்டாங்க, இனிமேல் கூட போகவே கூடாது அப்படின்னு நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரதியோட தாய் மாமா மறுநாள் வந்து இங்கே மீனா இல்லாத நேரத்தில் வந்து விஜயா வந்து எப்படி நீங்கள் பண்ணலாம் வைக்கலாம், உங்களால் அப்படி ஆகிட்டு, இல்லைன்னா நாங்கள் பெரிய பணக்காரன் வீட்டுக்கு நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்போம் எங்கள் மருமகளை, இல்லை அவங்களால தான் அவங்கள விட மாட்டேன் வைக்க மாட்டாங்கும் போது மறுபடியும் மீனா ஃபோன் பண்ணி வராங்க. ஏங்க பிரச்சனை முடிஞ்ச பிரச்சனையை மறுபடியும் கிளப்பாதீங்க அப்படிங்கிறாங்க. மீனா தயவுசெய்து நீ தினைங்க வா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு பூ வியாபாரம் இருக்குது அப்படின்றாங்க. உடனே மீனா கூட அன்றைக்கி பொழுதுக்கு வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ அண்ணாமலைகிட்ட சொல்லுதாங்க விஜயா, எங்கள் நடனப்பள்ளியில் இப்போ நல்லாவே வருமானம் வருது, மீனாவை ரெகுலராக என்னையை வர சொல்லுங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு மீனா, முத்துக்கு மீனாவுக்கும் தனித்தனியாக தொழில் இருக்குது, அவங்க தொழில் அவங்க பார்க்கணும், தினம் வர முடியாது, நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி போ அப்படிங்கும்போது, இல்லைங்க எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, அப்போ ரோகிணி வேணால் கூப்பிட்டு போ, அவளுக்கு தான் பார்லர் வேலைக்கு போகல அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி நான் வரேன் அப்படிங்கிறாங்க. நீ வந்து வேஸ்ட்டு தான், உன்னைய வச்சு என்ன ஆகுது, ஒன்றும் ஆகிறது கிடையாது, நான் மீனா தான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குது, முத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது. மீனா எங்கள் அம்மா எதுக்கு கூப்பிடுதாங்க தெரியுங்களா, நீ போனால் வந்து எதனாலும் சமாளிப்பேன்னு தான் கூப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. தெரியுதுங்க, ஆனால் வந்து அத்தை குடும்பம் எனக்கு சந்தோஷமாக இருக்கான வியாபாரமும் இருக்குதுங்க அப்படிங்கும்போது, சரி உன் வியாபாரத்தை முடிச்சுட்டே போகலாம், நான் அதுக்கேற்றாப்புல நடனப்பள்ளி டயத்தை மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ரெகுலராக வந்து மீனாக்கிட்டே சொல்லி மீனா பைக்லேயே போகிறாங்க வராங்க. மீனா பைக்கில் போகும்போது மீனா அம்மா பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், என் சம்மந்தியும் மீனாவும் ஒரே பைக்கில் போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த நிமிஷத்துலேயும் மீனாவோட அம்மா வந்து விஜயா வீட்டுக்கு வரும்போது மறுவாதியை கொடுக்க மாட்டாங்க. இப்போ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே சீதாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, உனக்கு ஒரு நல்ல மாமியார் கிடச்சாலும் சந்தோஷப்பட்டேன், மீனாவுக்கும் நல்ல மாமியாராக மாறிட்டாங்க அப்படிங்கும்போதுமா, அது நடக்கவே நடக்காது, அந்த அத்தை பிறவிக்கணும், அது யாரும் மாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லை மாற்றியாச்சு, அவங்க மாறிட்டாங்க, மீனாவும் அவங்களும் ஒரே பைக்கில் போனாங்க அப்படிங்கும்போது, ஏம்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்லில் பார்க்காம ஒரு வீடியோ வருதுமா, ஒரு 2 பேரும் ஒன்றா போன மாதிரி அப்படிங்கிறாங்க. உடனே அது அந்தளவுக்கு ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படிங்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்தோடனே முத்து சொல்கிறாரு, எப்பா அம்மா தானே மீனாவை கூப்பிட்டு போகிறாங்க வராங்க, மீனாவுக்கு வியாபாரம் வந்து இதாவது அவள் சீசன் நேரத்தில் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிப்பா, சும்மா இருக்கிற நேரத்தில் 700 800 சம்பாதிப்பா, சும்மா போய் அம்மா கூட இருக்கும்போது அவளுக்கு எப்படிப்பா வருமானம் வருது அப்படிங்கும்போது, ஏங்க இருக்கட்டுங்க அப்படிங்கும்போது, இல்லை மீனா நம்மளுக்கு ஏகப்பட்ட இது இருக்குது, காருக்கு நம்ம டியூ கட்டணும், அதுபோக பைக்கும் கட்டணும், ஏகப்பட்ட செலவு இருக்குது, சீதா கல்யாணத்துக்கு வேறு வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, அதுவும் சரி தானே விஜயா, இன்னமும் நடனப்பள்ளிக்கு நீனே போ, இன்னும் ஒரு ஓரி வராது, அவங்க பிரச்சனைலாம் முடிஞ்சிட்டு அப்படிங்கும்போது, இல்லைங்க நான் வந்து ஒத்தியில் போக முடியாது வைக்க முடியாது, மீனா வேணும் அப்படிங்கும்போது, மீனா வேணும்னா அவள் தினம் வேலைக்கு போனால் தானே மீனா கதையாக பார்க்க முடியும் அப்படிங்கும்போது, ஏங்க அவள் போனால் 1000 ரூபா தான் கிடைக்கும், நான் மாதம் 30 ரூபா தரேன், என் கூட வர சொல்லுங்கள் அப்படின்னோடனே ரோகிணி வாயை பழக்காங்க. என்னது ஆண்டி 30 ரூபா கொடுக்க போகிறீங்களா, 30,000 அப்படிங்கிற, ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்படின்னா நானே வரேன் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் வேண்டாம், உனக்கு எத்தனை ஆயிரம் இருந்தாலும் உனக்கு வேஸ்ட் தான் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி கடுப்பாயிருது, நம்ம செலவுக்காக இந்த பணம் ஓடுன்னு பார்த்தா எப்பவும் மீனா தான் போகுமா அப்படிங்கும்போது, அத்தை எனக்கு பணம்லாம் தர வேண்டாம் அப்படிங்கும்போது, மீனா முத்து சொல்கிறாரு, எங்கள் அம்மா 4 காசாக இருந்து தருதுன்னா அதுக்கு கதையாக தரும், நீ வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க வேண்டாம் வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா உங்களுக்கும் ஏகப்பட்ட செலவு இருக்குது, மாமியார்னு சொல்லிட்டு நீ ஏன் விடணும், நீ ஒரு தொழிலாக பாரு, விஜயா வந்து அவள் தொழில் வருமானம் வரணும்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்து போகிறா, நீ கூட போகிற, அவன் வேலையை விட்டு போகும்போது நீனும் அதுக்குள்ளே சம்பளத்தை இது பண்ணிக்க அப்படிங்கும்போது, ஏங்க எனக்கு அப்புறம் நடனப்பள்ளி யாருங்க நடத்துவா அப்படிங்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னால், மீனா நடனப்பள்ளி நடத்த உனதான் தர போகிறான்னு சொன்னால், மீனா வந்து ஆசைப்பட்டு முத்து மீனாவும் அங்கேயே போட்டும் சம்பளமே வேண்டாம்னு சொல்லிடுவாங்கன்னு நினச்சி விஜய் அப்படி ஒரு பாயிண்ட்டையும் போடுதாங்க. உடனே யாரை வைக்க போகிறா அப்படிங்கும்போது, மீனாவை தாங்க வைக்கணும் அப்படிங்கும்போது, விஜயா இப்படி சொன்னதை பார்த்துட்டு ரோகிணிக்கு சரியான காண்டாயிருது. மீனாவுக்கு ஆடவே தெரியாது ஆண்டி, நானா நல்லா ஆடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாரு, நல்லா ஆடி என்னச்சியே, 4 பேர் வந்தால் கிடுக்கிடுன்னு நிற்க, ஆனால் மீனா அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை நானும் கற்றுக்குறேன் அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு அங்கே போய் நடனம் சொல்லி கொடுக்காங்க. இதை பார்க்கும்போது பார்வதிக்கு சிரிப்பாக இருக்குது. ஏன் பார்வதி சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை
மீனாவை அவன் பக்கத்துலேயே வரக்கூடாது, நேரத்தை பற்றியா, மீனா இல்லைன்னா உனக்கு எதுவும் ஆயிரும்னு பயப்படுத அளவுக்கு இருக்குது. சரி எல்லாம் நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. எங்கே பார்வதி மீனாவுக்கு சாப்பாடு கொடு அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டு இப்போ மீனா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு அழுக வந்துடுது. ஏன் மீனா அழுகிற அப்படிங்கும்போது, இல்லைத்த எப்போவுமே வந்து என்ன சாப்பிடுன்னு எங்கள் அத்தை கேட்டதே இல்லை, அதான் எனக்கு வந்து அழுக வந்துருச்சு அப்படிங்கிறாங்க பார்வதிட்ட. உடனே ஏம்மா இனிமேல் எல்லாமே நல்லது நடக்கும். அந்த தீபனும் திலீபனும் அந்த ரதியும் வந்து என்ன பண்ணாங்களோ பண்ணலையோ, உன்னையும் பெரிய மருமகளாக ஏற்றுக்கிட்ட அளவுக்கு விஜயாவை உருவாக்கிட்டாங்க. அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. பாரு எந்த பெர்மிஷனும் இல்லாமல் நடனப்பள்ளி நடத்திக்கிட்டு இருந்தா, ஏதாவது ஒரு கதையில் வந்து வசமாக விஜயா வந்து சங்கடப்பட்டிருப்பாள். ஆனால் நீனும் ஸ்ருதியும் சரி பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு மருமக கிடைக்க அவள் கொடுத்து வச்சுருக்கணும், அவளுக்கு அது புரிஞ்சால் சரி தான் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா என்ன நினைக்காங்க, கொஞ்ச நாள் நார்மலான பிறகு இந்த மீனாவை நடனப்பள்ளி பக்கத்துலேயே வரவிடக்கூடாது, எப்பவும் போல் எனக்கு வேலைக்காரியமாக தான் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுதாங்க. இப்படி இருக்கும்போது கிறிஸ் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கான். போகும்போது வீட்டிலேருந்து யாராவது வரணும்னு சொல்லும் போது எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது, சரி உங்கள் அம்மா இருக்குன்னு சொல்லுங்க, அம்மா கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா வேறு ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது, சரிப்பா ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபோனை கொடுக்குறாங்க. ரோகிணிக்கு அந்த பையன் கால் பண்ணி பார்க்குறாங்க. ரோகிணி எடுக்கவே இல்லை. ரோகிணி தன்னை எப்படியாவது அந்த வீட்டில் சிறப்பாக காட்டிக்கணும், மனசு கூட சேர்ந்து வாழணும், இந்த ஆன்ட்டி முன்னாடி நம்ம தான் பெருசாக தெரியணும்னு மட்டும் நினைக்காங்களே தவிர்த்து அவங்க அம்மாவையோ கிறிஷையோ நினைக்கிறதே இல்லை. அப்படியா இருக்குது. அப்போ சரி உங்கள் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லுப்பா, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருக்க வீட்டை காட்டுதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போது அண்ணாமலை தெருவுக்கு போகும்போது அண்ணாமலை கால் பண்ணுறாரு, சார் நீங்கள் இங்கேருந்து தானே இந்த தெருவில் தானே வரீங்க அப்படிங்கிற. ஆமாம் அந்த தெருவில் தான் ஒரு பையனோட அம்மா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. யார், நம்ம ஸ்கூலில் படிக்க பையனா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கிருஷ்ணன் ஒரு பையன் நம்ம ஸ்கூலில் படிக்காமலா அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்க அம்மா கூட இங்கே தான் இருக்காங்களா, இங்கே வந்துட்டு அவனுக்கு சரியாக பார்த்துடல சார் அப்படிங்கும்போது, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கால் பண்ணி, முத்து நேராக வா என் பள்ளிக்கூடத்துக்கு அப்படிங்கிறாங்க. கார் எடுத்துகிட்டு வராங்க. என்னப்பா அப்படிங்கும்போது, கிறிஸோட அம்மா வந்து நம்ம தெருவில் தான் இருக்காங்களா, அங்கே போனோன்னா அவனுக்கு சரியாக பார்த்துடலையா, அவங்க அம்மா வீடு ஆனால் இருக்குது வீடு தெரியுமா அவனுக்கு அப்படிங்கிறாங்க. சரிப்பா எங்கே இருக்காங்கன்னு கேளு அப்படிங்கிறாங்க. வந்து அவர் தெருவை சொல்கிறாங்க. ஏன்னா முத்துவன் நம்மளையும் பேர் தான் கிறிஷை ஏற்றிக்கிறாங்க. சரி தம்பி எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. மாமா உங்கள் வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது. எங்கள் வீட்டுக்கு தான் போகணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கே தானே எங்கள் அம்மா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னது உங்கள் அம்மா எங்கள் வீட்டில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் அம்மா உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க பேர் கல்யாணி அப்படிங்கிறாங்க. டேய் கிறிஸ் என்னடா குழப்புற சொல்கிறா அப்படிங்கிறாங்க. வாங்க மாமா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ரோகிணி ரூமை போய் அம்மா அம்மா அப்படிங்கிறாங்க. இது என்ன கிறிஸ் சவுண்டாக இருக்குன்னு சொல்லி கதவை திறந்து பார்க்காங்க. கிறிஸ்ஸு, அண்ணாமலை, அவங்க பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்க ஒரு ஆள், முத்து எல்லாம் நிற்காங்க. பார்த்துட்டு ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. டேய் என்னடா இது அம்மான்னு சொல்கிறா அப்படிங்கிறான். ஆமாம் அங்கிள் இதான் எங்கள் அம்மா, எங்கள் பேர் தான் கல்யாணி அப்படின்னோன்னா, ஆஹா இவன் உள்ளதெல்லாம் சொல்லிட்டான் போலையே அப்படின்னு சொல்லி இதை சமாளிக்கணுமே அப்படின்னு. டேய் நான் என்னடா அவங்க அம்மான்னு சொல்கிறேன், நீ யாரா நீ எனக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா மாற்றி பேசுகிறேன், நீ தானே எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. நான் இவன் அம்மாவே கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, கிறிஷ் உங்கள் அம்மா யாருப்பா, எங்கே இருக்காங்க, நீ ரோகிணியை பார்த்து காட்டுறியா அப்படிங்கும்போது, தாத்தா இவங்க எல்லாமே பொய் சொல்கிறாங்க, இவங்கள பற்றி உண்மையை நான் அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்படி சொல்கிறாங்க, இவங்க தான் எங்கள் அம்மா, நான் வேணால் எங்கள் பாட்டிகிட்ட காமிக்க சொல்கிறேன் பாரு வாங்க அப்படின்றாங்க. என்னப்பா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. எங்கள் பாட்டி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா, முத்து மாமா எங்கள் வீடு தான் உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்கள் எங்கள் பாட்டியை கூப்பிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே போய் பாட்டியை கூப்பிட்டு வராங்க. இங்கே ரோகிணி அம்மா நினைக்காங்க இதுக்கு மேலே மறைச்சா நல்லா இருக்காது, உள்ளதை சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு வரும்போது ரோகிணி தலையாட்டுதாங்க. அம்மா சொல்லிடாத, நீ சொன்னான்னு வச்சுக்கோங்க என் வாழ்க்கை முடிஞ்சிடும், எப்படியாவது கிறிஸ்துக்கு எனக்கு சம்மந்தாலும் சொல்லுமா அப்படி இப்படின்னு சொல்லி தலையாட்டுதாங்க. போன்னு சொல்லலாம் நான் கேட்க மாட்டேன்டி அப்படிங்கும்போது, முத்து தம்பி என்னை மன்னிச்சிருங்க, கிறிஸ்டையும் மன்னிச்சிருங்க, இந்த ரோகிணின்னு சொல்லிட்டு இருக்கால இவ வந்து ரோகிணி கிடையாது அப்படிங்கும்போது, அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, இவங்க பேர் கல்யாணி, இவ தான் என் மொகா, இவள் எங்கேயோ கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னால், காலத்தோட சூழ்நிலையை பாருங்கள், உங்கள் வீட்டிலே கல்யாணம் ஆயிருக்கு, என்னால் உங்கள்கிட்ட உள்ளதை சொல்ல முடியலை, நான் முடிஞ்ச அளவு சீக்கிரம் சொல்லுன்னு நினச்சேன், ஆனால் வந்து அவள் சொல்லவே இல்லை. இப்போது கிறிஸ்து மூலமாக சொல்லுது மாதிரி ஆயிடுச்சு, கிறிஸ்து தான் வந்து அவளோட மகன் அப்படின்னு கடந்த கால வாழ்க்கையை சொல்லுதாங்க. அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, புருஷன் ரொம்ப வயசு கூடின ஆள், அதனால் அவர் கொஞ்சம் நல்லா பிச்சாந்துட்டார். அதுக்கப்புறம் நான் கிறிஸ்து தான் வளர்க்கேன், எனக்கு பிடிக்காத வாழ்க்கை நீ பண்ணி வச்சலான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நான் கடுப்பில் வந்து ஒன்றுமே பேச முடியல, கிறிஸ்டின் நான் தான் வளர்க்குற மாதிரி ஆகிப்போச்சு, இப்போ கிறிஸ்டின் நான் தான் வளர்க்கேன், இதுதான் என்னோட அம்மா அப்படிங்கும்போது இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஒன்றுமே ஓடலை. உடனே கூட வேலை பார்க்குற, என்ன சார் இது உங்கள் மருமகளோட பையனா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரோம், கிறிஸ்டோட பைக்கிட்ட மட்டும் பத்திரமா வைங்க, நாளைக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஒன்றும் ஓடலை. விஜயாவுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லுதாங்க. விஜயா வீட்டுக்கு வராங்க. என்னங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. என்னாச்சா அப்படிங்கும்போது, விஜயா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. கிறிஷி பாட்டியும் பார்த்துட்டு, எங்கே அப்போ இவங்க தான் வந்து ரோகிணியோட அம்மாவும் பையனுமா அப்படிங்கிறாங்க.
ஆமாம் விஜயா, அதை கூட ரோகிணி வந்து ஒத்துக்கல. என் அம்மா தான் சொல்லியிருக்கு அப்படிங்கும்போது சம்மந்தி நான் மன்னிச்சிருக்கேன் அப்படி. சம்மந்தியா உள்ள மேலே கையெடுங்க. ஏங்க இவங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு கிளம்ப சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள் நீங்கள் வந்து சொல்லாதீங்க, நான் அந்த வீட்டில் தான் இருப்பேன், நான் மனோஜ் விரும்பி தான் வந்தேன் அப்படி இப்படிங்கும்போது, ஏம்மா இந்த விஷயத்தில் நான் இந்த முடிவு எடுக்க முடியாது, மனோஜ் வர சொல்கிறேன், நீ பேசிக்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் வர சொல்கிறாங்க கடையிலேருந்து. வந்தோடனே விஜயா எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாங்க. மனோஜுக்கு ஒன்றுமே மனசுக்கு ஒப்பலை. இங்கே பாரு ரோகிணி, இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, உன் மோனை கூட்டிகிட்டு போயிட்டே இரு, இனிமேல் என் வாழ்க்கை எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் இப்படிலாம் பேசாதீங்க, உங்களை எந்த அளவுக்கு விரும்பி இருந்தால் நான் இந்த அளவுக்கு நான் வந்து மறைச்சிருப்பேன், அதை நீங்கள் ஏன் நினைக்க மாட்டேறீங்க அப்படிங்கும்போது, நான் நினைக்கலாம் இருக்கட்டும், முதல்ல நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. ரோகிணி ரொம்பவே அழுதுகிட்டு கிளம்புறாங்க. இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பொறுத்து வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.